பிரம்மாண்டமாக ஒரு கோயில் ஒன்று கட்டி கொண்டிருக்கணும். சுண்டுக்குழி சன சமூக ஆல்பர்ட் துரையப்பாண்ட வீடு இதுக்குள்ள தான் இருக்குது. வைரவர் கோயிலுக்கு போவோம். கலைச்சுடர் கம்யூனிட்டி சென்டர் வைரவர் கோயில் இருக்குது. அதே நேரத்தில் இங்காலையும் இப்படி ஒன்று இருக்குது. மாதா இருக்கு, நல்ல ரோசா பூ எல்லாம் பூத்து இருக்குது. என்ன பாலநகர் சோடா வாங்கி கொண்டு வந்திருக்கார். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஹேரப்புரி பொன்னம்பலம் காணின்னு சொல்லி ஒரு ஆளோட வீடு இருந்தது. வணக்கம் அவர்களே, நாங்கள் ஜாழ்ப்பாணம் குறிப்பாக ஈச்சமோட்டை என்ற பகுதியை தான் சுற்றி பார்க்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா சுண்டுக்குழிங்களை தெரியுன்னா அதுக்கு அருகாமையில் தான் ஈச்சமோட்டை என்ற ஊர் இருக்குது. இவ எங்கே பார்த்தீங்கன்னா வைரவர் கோயிலை பார்த்துருப்போம். உங்களை எல்லாருமே ஆல்பர்ட் துரையப்பா தெரிஞ்சிருக்கோம். தலைவர் போட்டு தலைவர் தெரியும், முதலாவது யாரை போட்டு தலைவர் சொல்லி அவர்கிட்ட வீட்டண்டையை பார்க்க போனாங்க. சரியா சரி சரி அவர்கிட்ட வீட்டை பார்த்துருவோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வைரவர் கோயில் ஒன்று இருந்தது. என்ன ஒரு கோயிலுக்கு கோபுரம் எல்லாம் கட்டி கொண்டு இருக்கிறோம். அது எல்லாத்தையும் போய் பார்த்து நாங்கள் இப்போ நிறைய இடங்களை பார்த்தாங்க. பிளே கிரவுண்ட் ஒன்று இருக்குது, ஈச்சமோட பிளே கிரவுண்ட், சன சமூக நிலையம். பெரிய கிரவுண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய மச்சல் நடத்த பெரிய கிரவுண்ட் உண்டு. இந்த கிரவுண்ட் இருக்குது ஈச்சமோட கிரவுண்ட். அவர் பார்த்தீங்கன்னா ஈச்சமோட்டில் வந்து குளங்கள் கூட பார்த்தீங்கன்னா இதில் வாங்க, இதுலேயே வாருங்க காட்டினா 1 2 3 6 7 குளத்துக்கிட்ட இந்த இடத்த குளம் இருக்குது. அதெல்லாம் அந்த இடம் வந்து கொஞ்சம் குளுமையாக இருக்கும். அவள் பார்த்தீங்கன்னா இந்த ஈச்சமோட்டை பார்த்து அவ்வளோத்துக்கு வடிவை பார்த்தீங்கன்னா சுற்றி காட்டினாங்க. இன்றைய பார்த்தீங்கன்னா விபு வீட்டை போனாங்களா. அவன் நேற்று கோயில் எடுத்து வச்சிருந்த சாப்பாடை பார்த்தீங்கன்னா எடுத்து இன்றைக்கு தந்தவன். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வாழானாவே எங்களுக்கு சோடா வாங்கி தந்தவர். அது மட்டும் இல்லாமல் காரப்பொரி வாங்கி தந்தவர். இவன் என்னடா எங்கே சாப்பிடணும் போல இருக்கு, காரப்பொரி சாப்பிட போ. அப்படி காரப்பொரியை பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தான் ஃபர்ஸ்ட் சாப்பிட்னா உண்மையை பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கு காரப்பொரி. அப்போ காரப்பொரியில் நீங்கள் சாப்பிட்டாங்க. தொடர்ந்து வீடியோ பாருங்க. பாலாண்ட வீட்டை நான் வீடியோவில் காட்டிப்போம். அதே பார்த்தீங்கன்னா அங்கே விபு இவன் பார்த்தீங்கன்னா யூடியூப் தான் என்ன ட்ராவல் வித் வியூன்னு சொல்லி யூடியூப் சேனல் வச்சிருக்கிறேன். இப்போ கடையொண்டு ஓப்பன் பண்ணிருக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் எல்லாம் நடந்து கொண்டு இருக்குது. கடை திறப்பு விழாவில் எங்களை ஃப்ரீயாக தருவான் எல்லாம். அப்படி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து விவுண்ட கடையையும் வியூ பார்த்தீங்கன்னா கடை ஓப்பன் பண்ண போகிறான். அப்போ நான் அந்த கடையின் வீடியோலாம் பார்த்தா தொடர்ந்து நாங்கள் போடுவோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் என்னமா இருந்தது, இன்றைக்கு எங்கெங்கே போனாங்க, ஈச்சமோட்டை பார்த்து என்ன மாதிரி இருக்குது, திருடன்று வீட்டுக்காக போனாங்க. இந்த வீட்டை நிறைய பூக்கணுகள்லாம் வச்சிருந்தது. உண்மையை பார்த்து அவ்வளோத்துக்கு சோளமாக இருந்தது. அவ்வளோ வடிவான வீடு தெரியுமோ, அப்படி வீடுகள்லாம் பார்த்தா இங்கே இருக்குது. அந்த வீடெல்லாம் நாங்கள் வீடியோ பதிவு செய்கிறாங்க. தொடர்ந்து எங்கள் வீடியோ பாருங்க. வீடியோ பிடிக்கும் சொல்லி நம்புறேன். என்ன ஓகே, கரெக்டாக சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விடுங்கவா. ஓகே, நாங்கள் இந்த ரோட்டால் போனால் பிரதேச செயலத்துக்கு போகலாம். இப்படியே போனால் ஏனையின் ரோட்டெல்லாம் வரும். அதே நேரத்தில் இங்கால சென்ட் ஜோன்ஸ் இருக்குது. இங்கால கொழும்புத்துறை குருநகர் எல்லாம் போகிறோன்னா நாங்கள் இந்த ரோட்டால் போகக்கூடிய மாதிரி இருக்கும். அதே இடத்துல பார்த்தீங்கன்னா இதில் பாருங்க, ஜெய்ப்பூர் வலுவிழந்தோர் புனர்வாழ்வு நிறுவனம் இருக்குது. நாங்கள் இதிலே இருந்து பார்க்கும்போது எங்களுக்கு சுண்டுக்குழி ஸ்கூல் தெரியுது. ஜெய்ப்பூர் வலுவிழந்தோர் புனர்வாழ்வு நிறுவனம் இருக்குது. தொடர்ந்து நாங்கள் ஈச்சமோட்டைக்கு போக போகிறோம். என்ன அப்போ நாங்கள் இதாக தான் போவோம். ஈச்சமோட்டை, கொழும்புத்துறை, குருநகர் எல்லாத்துக்கும் நாங்கள் இந்த பாதையால் போய் போகக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கால பிரம்மாண்டமான வீடுகள் எல்லாம் இருக்குது. என்ன இங்கால பகுதியும் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி கொண்டு வருது. இதில் ஒரு இன்ஸ்டிடியூட் ஒன்று இருக்குது. இதில் பலசர கடை இருக்குது. இதில் சுண்டுக்குழி சன சமூக நிலையம் இருக்குது, பார்த்து கொண்டு போகலாம். என்ன இதில் அரங்கம் ஒன்று இருக்குது, சுண்டுக்குழி சன சமூக நிலையம் கலையரங்கம். பக்கத்துலேயே இதில் குளமும் இருக்குது. பாருங்க, வாலிபால் கோர்ட் இருக்குது. இதில் சன சமூக நிலையத்தில் வந்து நாங்கள் பேப்பர் வாசிக்கலாம். நாங்கள் வாங்கணுமெண்டு இல்லை, இங்கேயே வந்து வாசிச்சு கொள்ளலாம். இதில் விளம்புரி இருக்குது, உதயன், தினக்குரல், இதையும் தினக்குரல் இருக்குது. நினைக்கிறேன் இது பழைய பேப்பர் ஆகுமா? இது பழைய பேப்பர். இது மூண்டும் இதில் உள்ளது பழைய பேப்பர். இங்கால புது பேப்பர் இருக்குது. இவ்வளோ புத்தகங்கள் இருக்குது. நாங்கள் வேணுமெண்டா இந்த புத்தகங்களையும் எடுத்து வாசிக்கலாம். சன சமூக நிலையத்துக்கு பக்கத்தில் இதில் ஜீசஸ் ஹோல்ஸ் எஃப்டான் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா ப்ரேயிங் ஃபார் த வேர்ல்ட். இங்கே திங்கட்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை வந்து நாங்கள் ப்ரே பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்கள் இப்போ இதில் இடக்கை பக்கத்தால் திரும்பி போகணும். பாருங்க, குளத்தை பெரிய குளம் தானே. என்ன ஆக்கள் விழுந்தா உள்ள சிக்கப்பட வேண்டியதான்.
தொடர்ந்து இப்போ நாங்கள் நேராக போய் கொண்டிருக்கிறோம். இங்கே பெரிய பெரிய வீடுகள் எல்லாம் இருக்குது தானே. இந்த வீடு எல்லாத்தையும் பாருங்க. இதெல்லாம் இந்த வீடெல்லாம் கட்ட கோடி கணக்கில் வேணும் என்ன. நிறைய வீடுகள் கடைகள் எல்லாம் இருக்குது. நாங்கள் வார வழியில் இந்த ஒழுங்கைக்குள்ளே திரும்ப போகிறோமா பாருங்க. வயது போன ஐயாரால் வார வணக்கம் வணக்கம் தலையாட்டி கொண்டு போகிறார். இங்கே மாடுகள் எல்லாம் நிற்குது. அதை ரெஸ்ட் அடிக்கணும். தொடர்ந்து வேற உள்ளுக்கும் பெரிய பெரிய வீடுகள் இருக்குன்னு பார்த்ததும் இந்த வீடுகள்லாம் கட்ட கோடிக்கணக்கில் தேவை. டியூட்டி பஸ் நிற்கிறேன். ஜேசிபியை கொண்டு வந்து வேலை செய்யணும். இங்கால பெரிய வீடுகள் எல்லாம் கட்டினோம். நாங்கள் வார வழியில் சன சமூக நிலையம் இருக்குது. தொடர்ந்து உள்ளுக்கு போய் பார்ப்போம். இங்கேயும் பேப்பர்கள் இருக்குது. இதில் நேம் போட்டிருக்கீங்கன்னா ஒழுங்காக தெரியல. கலைச்சுடர் கம்யூனிட்டி சென்டர். சரி, நான் தொடர்ந்து போனோம்னா அதில் ஒரு கோயில் ஒன்று வரும். அந்த கோயிலையும் போய் பார்த்துட்டு போவோம் என்ன. நாங்கள் தொடர்ந்து வர இதில் ஒரு பிரம்மாண்டமான கோயில் ஒன்று வருது. தொடர்ந்து கட்டி கொண்டிருக்கிறோம் இந்த கோயிலை. நாங்கள் தொடர்ந்து வர இங்கே மெயின் ரோட் ஒன்று வருது. இதில் பிரம்மாண்டமாக ஒரு கோயில் ஒன்று கட்டி கொண்டிருக்கிறோம். இந்த கல்லை பார்க்கவே ஒரு வித்தியாசமான கல்லாக இருக்குது. இந்த கலரில் நான் கல் விளையாடத்தில் பார்த்ததே இல்லை. தொடர்ந்து கோயிலுக்குள்ளே போய் பார்ப்போம். வைரவர்கிட்ட உருவ சிலை செய்து வச்சிருக்கிறோம். சாமியை எடுத்து இப்போ இதுக்கு தான் வச்சிருக்கிறேன். நான் நினைக்கிறேன் கிட்டடியில் கும்பாபிஷேகம் வரும். தொடர்ந்து கோயில் வேலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து கொண்டிருக்குது. இது வைரவர் கோயில்னு நினைக்கிறேன். ஒரு இடம் பேர் போடு இல்லை. நரசிம்ம ஞான வைரவர் ஆலயம் எங்கே இருக்கு பேர்? இதில் இதில் பாருங்க பேர் போட்டிருக்கீங்கன்னா பாண்டியன் தாழ்வு கொழும்புத்துறை வீதி ஸ்ரீ சாமுண்டி காதேவி சமேத நரசிம்ம ஞான வைரவர் ஆலயம். சரியண்ணே, நாங்கள் தொடர்ந்து போகலாம். தொடர்ந்து நாங்கள் வந்த வழியாக தான் போகிறோம். இதில் சச்சி அறிவாலயம் இருக்குது. இதுக்கு முன்னால் உள்ள ரோட்டாக தான் போகிறோம். எல்லாருமே யோசிக்கலாம் நாங்கள் தொடர்ந்து எங்கே போகிறோம்ண்டு. அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே அல்பர்ட் துரையப்பா தெரிஞ்சிருக்கும். முன்னாள் யாழ் மாநகர சபை மேயராக இருந்தவர். அது மட்டும் இல்லாமல் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர். அவர்கிட்ட வீட்டை போய் பார்க்கலாமா? தொடர்ந்து போகும்போது அல்பர்ட் துரையப்பா வீடு வரும். அதுக்கு முதல் இது ஒரு வைரவர் கோயில் ஒன்று இருக்குது. அதையும் பார்த்து கொண்டு போகலாம் என்ன. பாருங்கோ, இதில் வைரவர் கோயில் இருக்குது. தொடர்ந்து நாங்கள் வைரவர் கோயிலுக்கு போவோம். இதுதான் இங்கே உள்ள பெரிய வைரவர் கோயில். இதில் ஆலமரம் நிற்குது. தொடர்ந்து உள்ளுக்கு போய் பார்ப்போம்.
இதில் வைரவருடைய வாகனம் நாயர் 2 பக்கம் இரும்பால் செய்து வச்சிருக்கணும். இந்த வடிவத்தை செய்து வச்சிருக்கணும். இதில் திருநூறு இருக்குது, எடுத்து பூசிக்கொள்ளுவோம். கோயிலின் உள் வளாகத்தை காட்டுறேன் பாருங்க. இதுதான் கோயிலின் உள் வளாகம். ஆலயத்திற்கு வழங்கும் தேங்காய் எண்ணெயை இதற்குள் ஊற்றி விடவும். நாங்கள் கோயிலுக்கு எண்ணெய் கொடுக்கணுமெண்டா இதுக்குள்ளே ஊற்றி விடலாம். அதே நேரத்தில் இங்காலையும் இப்படி ஒன்று இருக்குது, ஊதுபத்தி கற்பூரம் அதுகள் இதில் போடலாமா? சொல்ல மறந்துட்டேன், இங்கால அன்னதான மண்டபம் இருக்குது. இங்கால தான் அன்னதானம்லாம் கொடுக்குறவியர். நாங்கள் இப்போ தாண்டி வாரம் தாண்டி வர இந்த ரோடு இப்படி இடக்கை பக்கமாக திரும்புது. என்ன நாங்கள் திரும்பாமல் நீரை போகணும். என்ன நீரை போனால் இதில் ஆல்பர்ட் துரையப்பாண்ட வீட்டை பார்க்கலாம். அதுக்கு முதல் இந்த மதிலில் பேர் எழுதியிருக்கிறோம். என்ன அப்போ நான் அதை காட்டுறேன்னா பாருங்க, இதில் துரையப்பாண்ட பேர் எழுதியிருக்கிறோம். ஆல்பர்ட் துரையப்பாண்ட வீடு இதுக்குள்ளே தான் இருக்குது. இதில் ஒரு பெரிய பில்டிங் ஒன்று கட்டி கொண்டிருக்கணும். இந்த வளாகத்துக்குள்ளே தான் ஆல்பர்ட் துரையப்பாண்ட வீடு இருந்தது. காட்டிக்கொள்கிறேன். முந்திங்க பங்கர் எல்லாம் இருந்தது. இப்போ இந்த நிலைமையில் தான் இந்த இடம் இருக்குதா பாருங்கோ. துரையப்பா ஜாழ் மாநகர சபை மேயராக இருந்தவர். அது மட்டும் இல்லாமல் நாடாளுமன்ற உறுப்பினர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருந்தவர். அவர் தமிழருக்கு எதிரான நிறைய விடயங்களை பார்த்தீங்கன்னா சிங்களர்களோடு சேர்ந்து குறிப்பிட்ட காலமாக செய்து கொண்டிருந்தவர். அதோட பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு அவரை முடிச்சிட்டினா இதுதான் அவர்கிட்ட வரலாறு எனக்கு தெரிஞ்சது. துரோகி துரையப்பான்னு சொல்கிறவைகள். அது மட்டுமே இல்லாமல் உங்களை எல்லாருக்குமே துரையப்பா ஸ்டேடியம் தெரியும். அந்த ஸ்டேடியத்துக்கு அவர்கிட்ட நினைவாக தான் இந்த பேர் வச்சு துரையப்பா ஸ்டேடியம் சொல்லி பேர் வச்சிருக்கேன். இவர்கிட்ட நினைவாக தான் அந்த பேர் வச்சுருக்கேன், துரையப்பா ஸ்டேடியம். துரையப்பாண்ட வீட்டுக்கு 2 கேட்டுகள் இருக்குது பாருங்க. இதில் ஒரு கேட், அதே நேரத்தில் அங்கால இன்னும் ஒரு கேட். இந்த கேட் உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஆனால் பாதுகாப்புடன் இருந்திருக்கிறார். இவர் தான் விவு. அதாவது பார்த்தீங்கன்னா இவரும் யூடியூப் சேனல் வச்சுருக்கிறார். இவரும் எங்களோட சேர்ந்து விளக்குகள் செய்தவர். இப்போ நாங்கள் வேட்ட ஏரியாவுக்கு வந்திருக்கோம், ஊருக்கு வந்திருக்கிறோம். சரி வியூ இங்கே பொறுவாரு. இப்போ எங்களுக்கு என்ன வாங்கி தர போகிற? டேய் தண்ணி இல்லை, என்ன வாங்கி தர போற? உன்ன நிறைய பிரச்சனை. உன்னோட ஊருக்கு வந்திருக்கிறான், நிறைய பேர் வீடியோ வாப்பி நம்ம உன்னோட ஊராக்கள். இப்போ ஊரில் வந்து ஒன்று வாங்கி தர ஆகிட்டேன்னு சொன்னால் உனக்கு மரியாதை கட்டவே இல்லை. சரி ஜூஸ். ஓகே. நாங்கள் துரையப்பாண்ட வீட்டை தாண்டி வர இதில் ஒரு வீடு ஒன்று இருக்குது. இதுதான் எங்களோட வந்து வியூஸ்ன்ற வீடு. என்ன உள்ளுக்கு நிற்கிறார். இது யார்ட்ட வீடு? இது ரிக்கோ ஹோட்டல். ரீகோ ஹோட்டல் ஓனர் வீடு. என்ன ஓகே ஓகே. இது ரீகோ ஹோட்டலோட ஓனர்ட்ட வீடு. பார்த்ததோ அந்த காலத்திலே நல்ல வீடுகள் எல்லாம் இங்கே பக்கம் இருந்துருக்குது. நல்ல ஒரு பிரம்மாண்டமான வீடு தான். சரி என்ன எங்களுக்கு இப்போ சர்பத் கொண்டு வந்திருக்கார் பாருங்க. இப்போ சர்பத் மட்டுமா என்ன மாதிரி பிஸ்கெட்டுகள்? பிஸ்கெட்டுகள் தான் மரியா கிட்டவே இல்லை. வீடியோ எடுத்து கொண்டு இருக்கிறேன்னா விளையாடாத ஜெஃப்னா விவோ பாருங்க. பேர் எல்லாத்தையும் மாதிரியா நான் சொல்றேன். என்ன பிஸ்கெட்டோட வாரா இப்போ ட்ராவல் வித் விவோன்னு வச்சிருக்கான். பேரை மாத்திட்டான், ட்ராவல் வித் விவோன்னு வச்சிருக்கான். பால் குளம் இருக்குது. பால் குளத்தை பார்க்க வந்து நாங்கள் இதில் அண்ணாக்கள் வேலை செய்து கொண்டிருக்கணும் பாருங்க. இதுதான் பால் குளம். தூரத்தில் தெரிகிறதா? அதுதான் பால் குளம். நடந்து போக போறீங்களா? சிவனமனா. இதில் குமரன் பல்பொருள் வாணிபம் இருக்குது. இதுக்கு முன்னால் ஒரு வீடு ஒன்று இருக்கு. என்ன உண்மையிலேயே ஒரு அழகான வீடு. இதில் பாருங்க, வீட்டை நீட்டாக வச்சுருக்கேன். பூக்கண்டுகள் எல்லாம் வச்சு அவ்வளோத்துக்கு
அழகாக இந்த வீடு இருக்க காணக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்க. நல்ல ரோசா பூ எல்லாம் பூத்துருக்குது என்ன வீடு எடுக்கிறேன் என்ன நல்ல ரோசா பூ எல்லாம் பூத்துருக்குது. உண்மையிலே அவ்வளோத்துக்கு அழகாக இந்த வீட்டை வச்சுருக்கணும் என்ன சுற்றி வர பூக்கண்டுகள் பார்க்க அவ்வளோத்துக்கு ஆசையாக இருக்குது பாருங்க. இதில் பைப்பாலேயே நல்ல ஒரு வாசல் ஒன்று செய்திருக்கணும். இதில் பாருங்க நல்ல பூக்கண்டுகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடு ஒரு பழங்காலத்து வீடு. நான் நினைக்கிறேன் நூற்றாண்டுகள் பழமையான வீடு என்று நினைக்கிறேன். பாருங்க ஒரு அழகான பழங்காலத்து வீடு. உண்மையிலேயே அவ்வளோத்துக்கு அழகாக இந்த வீட்டை மெயின்டைன் பண்ணினேன். சரி நாங்கள் தொடர்ந்து போகலாம். கேட்டு மாதிரி நல்ல கேட் தானே என்ன வெளியாக இருந்து பார்க்கி நாங்கள் அந்த வழியாக அந்த பூக்கண்டுகளை பார்த்து ரசிச்சு கொண்டு ரோட்டால் போகக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த வீட்டையும் பாருங்க. இந்த வீடும் அழகாகத்தான் இருக்குது என்ன தொடர்ந்து வேற இது ஒரு கடை தொகுதி ஒன்று இருக்குது. தொடர்ந்து நாங்கள் இதால் திரும்பி தான் போக போகிறோம். இதில் ஒரு பைக் ரிப்பேர் பண்ணுற ஷாப் இருக்குது. தொடர்ந்து இதில் வைரவர் கோயில் இருக்குது. ரியல் சவுண்ட் சர்வீஸ்னு சொல்லி அந்த காலத்தில் இருந்தது. ரியல் சவுண்ட் சர்வீஸ்னு சொல்லி ஃபோட்டோகிராஃபி வீடியோ எல்லாமே எல்லாம் செய்தவர். இப்போ நம்மளாக வந்து இந்த ஊருக்குள்ள ஒரு ஃபங்க்ஷன் எடுத்து போட்டு அந்த காலத்தில் அந்த வீடியோ எடுத்து போட்டு டெலிகாஸ்ட் பண்ணிடணும். டிவி மாதிரி டெலிகாஸ்ட் பண்ணுறது அந்த ஏரியா ஃபுல்லாகவே ஒரு ஃபங்க்ஷன் அதாவது வெட்டிங்கோ சரி சாமத்தியோ சொல்லி டெலிகாஸ்ட் பண்ணிடணும். அப்படியே இந்த ஊருக்குள்ள இருக்கிற ஓடுற வந்து செஞ்சவே அந்த காலத்தில் இருக்கிற ஒரு பழைய ரீகல் ஒலி சவுண்ட் சர்வீஸ். நான் பிறக்க முன்னமே இருக்கு. 40 வயசு ஆகுது. அப்புறம் ஒரு 50 வருஷத்துக்கு மேலேயே இருக்குது. அந்த முந்தைய காலத்து இந்த ஃபங்க்ஷனை டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. இதில் கராஜ் இருக்குது. தொடர்ந்து அங்கால ஒரு வைரவர் கோயில் இருக்குது. பார்த்ததோ கோயிலை இது ஒரு வீடு ஒன்று இருக்குது. இந்த வீட்டுக்கு அருகாமையில் வைரவர் கோயில் இருக்குது. பார்த்ததோ இதெல்லாம் விளக்கி வைக்கிறது. காற்றெல்லாம் வந்தால் 100 அது என்ன உள்ளுக்கு விளக்கு வச்சா தொடர்ந்து எரிஞ்சு கொண்டே இருக்கு. இங்கே ஒரு பெரிய வீடு இருக்காத என் காட்டி கொடுறேன் பாருங்க. வீடு அரண்மனையானு சொல்லி எனக்கு ஒழுங்காக தெரியல. கொமெண்டில் போட்டுவிடுங்க. அவ்வளோதுக்கு பிரம்மாண்டம் என்ன இந்த வீடு. இது ஒரு சர்ச் ஒன்று இருக்குது. தொடர்ந்து போய் பார்க்கலாம் பாருங்க. இதில் பக்தி மாதா கோயில் இருக்குது. இதில் மாதா இருக்கிற என்ன தொடர்ந்து நாங்கள் உள்ளுக்கு போய் பார்க்கலாம். இதில் மணிக்கோபுரம் இருக்குது. இதுதான் கோயிலின் உட்பகுதியா அப்படியே பார்த்துக்கொள்ளுங்க. சரி நாங்கள் தொடர்ந்து போகலாம். தொடர்ந்து நாங்கள் பாலாண்ணா வீட்டடிக்கு போவோம். இதான் எங்கள்ட பாலாண்ணா வீடு பாருங்க. இதான் எங்கள்ட பாலாண்ணா ஆட்டோ. பாலாண்ணா பாருங்க கதிரையில் இருந்தார் எங்களுக்கு. பாலாண்ணா இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சோடா மிக்சர் எல்லாம் வாங்கி தர போகிறேன். வந்து பாலாண்ணா விட்டு சாப்பிடுவோம். என்ன பாலாண்ணா எங்களுக்கு சோடா வாங்கி கொண்டு வந்திருக்கார். அது மட்டும் இல்லாமல் இங்கே கேரப்புரி டே ஒழிச்சு வைக்காதா காட்டு கேரப்புரியும் வாங்கி தந்திருக்காரு. இதான் கவனிப்பு பேர் பிபு. பாலாண்ணா வீட்டை போயிட்டு நாங்கள் இப்போ மெயின் ரோட்டுக்கு வந்துட்டோம். மெயின் ரோட்டில் இதில் ஒரு குளம் ஒன்று இருக்குது.
இதை சைட் பண்ணுவோம் என்ன. இதில் ஈச்சமோட்டை சன சமூக நிலையம் இருக்குது. இதில் அண்ணாக்கள் வேலை செய்து கொண்டிருக்கணும். சரி, தொடர்ந்து நாங்கள் உள்ளுக்கு போய் பார்க்கலாம். லெவர் சீட் வேலைகள்லாம் நடந்து கொண்டிருக்கு. என்ன பாருங்க, பேப்பர்கள் எல்லாம் இருக்குது. இதுதான் ஸ்போர்ட்ஸ் ரூம். இங்கே தான் கரும்போட்டு எல்லாம் விளையாடுற வகையெல்லாம் சன சமூக நிலையத்தோட சேர்ந்தே இருக்குதா. தொடர்ந்து இங்கே சின்னாக்கள் விளையாடுறதுக்கு இடம் அமைச்சு வச்சுருக்கீங்கன்னா இதில் ஊஞ்சல் எல்லாம் இருக்குது. பாருங்க, ஊஞ்சல் எல்லாம் இருக்குன்னு. பின்னுக்கு கிரவுண்ட் இருக்குது. அதுக்கு அங்கால பாசையூர் அந்தோணியார் கோயில் இருக்குது. பாருங்க, தூரத்தில் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி நினைக்கிறேன். தொடர்ந்து போய் நாங்கள் கிரவுண்டை வழியாக பார்ப்போம். என்ன இதில் சனசமூக நிலையத்துக்கு பின்னால் ஒரு கிரவுண்ட் ஒன்று இருக்குது. இந்த கிரவுண்டுக்கு ஒரு சின்ன வரலாறு ஒன்று இருக்குதா. நான் பாலநாட்டை கேட்கலாம். என்ன சரி பாருங்க, இப்போ இந்த ஈச்சமோட்டை கிரவுண்ட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய கிரவுண்டு. போஸ்ட் ஆஃபீஸ் மச் எல்லாமே வந்து இங்கே நடத்துகிறவே. ஆனால் முந்தி வந்து இதில் பெருசாக கிரவுண்டு இல்லை. இதில் தான் இந்த இதுக்கு இந்த வீடு இதில் வந்து இந்த கிட்டத்தட்ட இந்த விச்சு கொஞ்சம் முன்னுக்கு வரையுமே பெரிய வீடு ஒன்று இருந்தது. பொன்னம்பலம் காணின்னு சொல்லி ஒரு ஆளோட வீடு இருந்தது. அதுதான் கிட்டத்தட்ட 2005 ஞாபகம் இல்லை. அதை ஓட்டு கோர்ட்ஸ் மூலமாக இதை தீர்ந்து தான் இந்த காணியை வேண்டி தான் இந்த பெரிய கிரவுண்டாக மாற்றினது. அதை காணி இருந்தபடியே உங்களுக்கு இடைஞ்சலாக இருந்திருக்குது. நீங்கள் வாங்கிட்டீங்களே. அதுல இதுவரை இந்த இடத்த பிடிச்சா இதுதான் கஷ்டம் தானே. அதுக்கு பிறகு கோர்ட்ஸ் மூலமாக தீர்ந்து நாங்கள் உறுதிக்காணி தானே. ஆனால் அது அப்படின்னு சரியா பெரிய இடம் கேட்கணும், சரியா தெரியல. அப்புறம் கோர்ட்ஸ் மூலமாக தீர்ந்து காணியை வேண்டி தான் இந்த பெரிய கிரவுண்டாக ஆக்கினது. இந்த பிச்செல்லாம் போட நான் முன்னாடி இங்கே விளையாட வர்றது. இந்த பிச்செல்லாம் நாங்கள் போட்டு போட இங்கே நான் விளையாட காசு விழுந்தது. இதில் சுண்டங்கத்திரி எல்லாம் இருக்குது. சுகர் வரத்தக்காரருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லது என்ன. ஆனால் பேச ஒருத்தரும் விரும்பி சாப்பிட்றது இல்லை. பாருங்க, சும்மா கிடையாது. புடி ஸ்டாண்டே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி உங்களுக்கு வீடியோ பதிவு செய்து போட்டுருவேன். பாருங்க, அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கமெண்ட் பண்ணிவிடுங்க. எதுவும் குறை நிறைய இருந்தால் கட்டாயமாக சொல்லுங்க, நான் அதை பார்த்து திருத்திக் கொள்வேன். என்ன இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உண்மையிலே பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்லாம் வீடியோ பதிவு செய்தாங்க. பாலானா வீட்டை போனாங்க, விவு வீட்டை போனாங்க. விவுவே எல்லாம் பார்த்தீங்கன்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. நிறைய யூடியூப் செய்யலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் இருக்குது. அவங்களாம் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் ஃபோன் பண்ணியிருக்கேன். நான் நேற்று போட வேண்டிய வீடியோ நெட்வொர்க் கொஞ்சம் இஷ்யூ ஆகிட்டு அதில் பார்த்தீங்கன்னா விடிய கிழமை தான் அப்லோட் பண்ணினான். அந்த வீடியோவுக்கு 3 பேர் ஃபோன் பண்ணியிருக்கேன். பாலேந்திர ராஜா அண்ணா பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணியிருக்கேன், சூப்பர் தம்பி என்று. ஜெசிதா சந்திரன் ஃபோன் பண்ணியிருக்கிறீங்க, சூப்பர் அண்டு. அருமையான பதிவண்டு விஜயா ரஞ்சினியன் சார் கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க, அருமையான பதிவண்டு. இப்படி பார்த்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கேன். உண்மையாக பார்த்தா சந்தோஷமாக இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா விடியக்கான போட்ட வீடியோக்கே 3 பேர் ஃபோன் பண்ணியிருக்கிறீங்க. வளமையான நைட் வீடியோ போடுறேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நைட் கொஞ்சம் நெட்வொர்க் கொஞ்சம் இஷ்யூ ஆகிட்டுது. அதால் பார்த்தீங்கன்னா விடியக்கான தான் அப்லோட் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தது. என்ன ஓகே, நான் என் குறைநிறை இருந்தால் நீங்கள் கட்டாயமாக சொல்லிக்கொள்ளுங்க, தொடர்ந்து கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட ஆதரவு தாங்க. ஏது உங்களோட ஊர்களை நாங்கள் சுற்றி காட்டி வீடியோ போடணும்னு சொன்னால் நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு நீங்கள் பிறந்து வளர்ந்த இடங்கள் இருக்குன்னு தானே, இல்லாட்டி நீங்கள் இந்த இடத்த நான் போய் பார்க்குறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல, சரி வீடியோவில் நான் பார்த்துக்கணும்னு சொல்லி சின்ன ஆசை ஒன்று இருக்குது. அப்படியே இடங்களை பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் போட்டு விடுங்க. சரி, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். என்ன ஓகே, பை பை, டாடா, see you. அடுத்த வீடியோவில் நாங்கள் சந்திக்கலாம். என்ன நான் கூடுதலாக பார்த்தீங்கன்னா தீவன சம்பந்தம் வீடியோ வந்து போட்டுக்கொண்டிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா வேலில் சரவண ஊர்காத்துறேன் ஆரந்தனே சொல்லி நிறைய இடங்களை வீடியோ பதிவு செய்து நான் பலாலிய வீடியோ பதிவு செய்து நான். அது மட்டும் இல்லாமல் வசாவிலான் இருக்குது தானே, அது எல்லாத்தையுமே வீடியோ பதிவு செய்து நான் தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்க. வசாவிலான் பார்த்தீங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2ன்னு சொல்லி போடுவேன். அதே மாதிரி பலாலி வீடியோ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நான் போடக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு அண்ணா பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தார் பலாலி கிழக்கு ஏதோ வீடியோ பதிவு செய்து கூட சொல்லி, எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வீடியோ பதிவு செய்து போடுவேன். ஓகே, நான் இதோட வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். ஓகே, பை பை, டாடா, see you.